அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுக்கும் உறவுகளுக்கும் இறைவனுக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபீட்சமும் கருப்பையும் என்னென்னும் நிறைவாகவே உண்டாகட்டும். இன்று எங்களோட 41வது நாள் பயணம் 22ஆம் தேதி 8ஆம் மாதம் பயணம் ஆரம்பமாகி இருச்சு. எங்களோட ஒரேஞ்ச் கெஸ்ட் ஹவுஸில் இருந்து ஆரம்பமாகிருச்சு பயணம். இன்றைக்கு ஷிலாஃபத்தில் இருந்து நான் போகிற மாதம்ப வழியாக ஒரு லொக்கேஷன் ஒன்று பார்த்துருச்சு. அந்த லொக்கேஷனில் போகணும். இன்றைக்கு அந்த லொக்கேஷனை போய் சேர்ந்தால் தான் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஜும்மாவை கவர் பண்ண வேண்டியது. இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை நைட் கொழும்பு கோல்ஃபேஸில், அதோட திங்கக்கிழமை இன்ஷா அல்லாஹ் 4 மணிக்கு பேர்வலையில் ஸ்டேஜில் நிச்சய மாதிரி தான் ஏற்பாடுலாம் பண்ணிருச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் இனிமேல் பயணம் போக போகிறது. இன்றைக்கி வெள்ளங்காட்டும் எங்களோட பேர்வலை ஷஹாக்கள் அப்படியே வந்துருச்சு. அதோட நீங்களே ஷஹாக்கள் வந்துருச்சு. சரியா, இவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் இப்போ பயணத்தை ஆரம்பிக்க போகிறேன். இப்போ டைம் சரியாக 8 மணிக்கு பயணம் ஆரம்பமாகிய இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எங்களோட ஷோமிது யூடியூப் சேனலில் பார்க்கலன்னு சொன்னால் கீழே இருந்துச்சு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஷோமிது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரைட், ஓகே. இதுதான் சம்மானம். இது போதும். நீங்க நிக்கிற இடத்துல வச்சு இதை ஓதணும். சரியா? எல்லா இடத்துலையும் நீங்க ஓதணும். சரியா? கொஞ்சம் இருங்க. சரி கொஞ்சம் அண்ணா. வெளியே போயிட்டு போட்டோ எடுக்கணும் அண்ணா. கடைக்கிட்டு வாங்க. அது லேஸோட செய்யலாம். இல்லை முடிச்சு நாங்கள் இப்போ சிலோட்டோன்னு போயிட்டு கொஞ்சம் முன்னுக்கு ஆகும். நாங்கள் இப்போ எங்கேயும் வந்து ஜென்ஷன்டா
மாதம்பேல எனக்கு இன்றைக்கு தங்கிய சூழ்நிலை இல்லை. நாங்கள் என்ன சொன்னால் எங்களோட பயணம் கடைசி கட்டம், கடைசி தருவாயில். அதுக்காக வேண்டி தான் ஃபுல்லாக செக்யூரிட்டியோட சரியான முறையில் வைத்து கொண்டு இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இந்த பயணம் முடிதத்தோட நாங்கள் அடுத்த ரவுண்டில் வர கட்டாயம் நின்று ஒரு 5 நாள் நின்று தங்கி கட்டாயம் இல்லை இன்றைய கண்டா உண்மையிலே ஏலா என்ன சொன்னா என்னென்னா நாங்கள் ஆல்ரெடி அந்த ரூல்ஸ் படி தான் வைத்து கொண்டு இருந்துச்சு. அந்த ஷெட்யூல் படி போகிறது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த முறை வந்து சந்தித்தோம். நாங்கள் அந்த தங்கியது கஷ்டம் அப்படின்றதுக்காகத்தான் உங்களோட ஊரில் இந்த பகலைக்கு சாப்பாடை தின்னுட்டு 10 நிமிஷம் நின்றுட்டு அப்படி போகிறதுக்கு இருந்துச்சு. நான் இப்போ பள்ளி போகிற சொல்லுறதுக்கு ஸ்கூல் போனேன் எல்லாம் வீட்டு போல ஏ சந்தோஷமா உங்களுக்கு கொஞ்சம் கவலை பேச்சு வாரணுமா அப்படி சொன்னா போய் நான் பேச்சு வாரேன். நீங்களே கேள்வி 2 கேளுங்க, கேட்காத கேள்விகள். ஸ்கூல் புள்ளே ஒன்லையா கேளு, அடுத்த ஆள் கேள்வி கேட்கணும். அது வேற ஒரு கேள்வி கேட்கல, எல்லாருமே இதைத்தான் கேட்கி. வேற ஒரு கேள்வி அப்னான் கேட்கிய எந்துக்க நடக்குன்னு சொல்லி நான் திரும் அப்னான கேட்கி நீங்க இந்த ஸ்கூல் போற பதிலான தெரியாம செல்லுவோம். எந்த நீங்க ஸ்கூல் போற உங்களே டியூஷன்ல படிக்கலும் தானே வீட்டுல இருந்தே நல்ல பிள்ளையா வரையணுமே. அதே டியூஷன் கிளாஸ் போன டீச்சரே தெரியும் நீ நல்ல பிள்ளைங்க. தம்பி ஒழுக்கம் கல்வியை கற்று நட்பிரஜையா வரணும் சொல்லி மகான் ஒரு விஷயம் கேளுங்க. மகான் நான் ஒருத்தர் ஸ்ரீலங்கா சுற்றி நடக்கணும்னு நினைச்சேன். அப்படி நான் நடந்துக்கணும் வந்து எல்லா கஷ்டத்தையும் தாண்டி நீங்கள் எல்லாரும் எனக்கு அன்பு செலுத்தி நீங்கள் எல்லாரும் இவ்வளோ முழு இலங்கையும் இவ்வளோ வரவேற்பு தாரு. நான் ஒருத்தன் செஞ்சதுக்கு இந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் எத்தனை ஸ்கூல் இருக்குமே? உங்களோட ஸ்கூலில் எத்தனை புள்ளை இருக்குமே? 700 புள்ளை. நான் ஒருத்தன். நீங்கள் 700 புள்ளைகளும் ஒவ்வொரு துறையில் நீங்கள் ஒன்று செஞ்சேன்னு சொன்னால் எங்கள் நாடு எப்படி இருக்குமே? அப்போ எங்களோட நாட்டில் இருந்துச்சு எல்லா ஸ்கூலில் இருந்துச்சு பிள்ளைகளும் அப்படி செஞ்சிருந்தால் நாங்கள் ஸ்கூலுக்கு ஒரு சின்ன ஒரு மரம் ஒன்று நாட்டினாலும் 700 மரமே மகன் விளங்கினா சின்ன ஒரு விஷயந்தான் நாங்கள் செய்யணும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நான் இந்த இடத்த வச்சு நான் சொல்லியேனே, இப்போ இந்த இடத்துல நாங்கள் ரெட்டிஞ்ச ஹோலிச்சேன், இப்போ பத்தேச்சேன், பட்டாசி, வேற உங்களோட ஊரில் என்ன சொல்லி தெரியா? என்ன வெடிய
சீனி வெடி கல்கண்டு வெடி எல்லாம் மீனக்கா வசேச்சு சரியா இப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே ஊற்றி ஆயிட்டு இப்போ நாங்கள் இதெல்லாம் கடந்துக்குள்ள போகிறேன் சரியா ஒருத்தர் அதை எடுத்து போடுறதுன்னு நினைச்சென்றால் எல்லா ஊத்தையுமே எல்லா போய்த்துருமே விளங்கினா எங்களோட பாதையில் நாங்கள் ஹானி ஒரு சின்ன விஷயத்தை அகற்றி நினைச்சென்றால் எங்களுக்கு பின்தொடர்ந்துவார் அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் அத்தனையுமே அகற்றி கொண்டு போகிறோம் இது எல்லா விஷயத்துலையும் நாங்கள் ஒரு இடத்துல நாங்கள் வைத்து கொண்டு இருந்துச்சு ஒரே ஒரு கடாசை நாங்கள் போட்டால் பின்னால் வாரவன் அந்த இடத்துல ஹடாசை போட்டுட்டு பின்னால் வாரவன் நினச்சி அட இது இன்னும் குப்பை தொட்டியோ தெரியான்னு சொல்லி அவங்க போட்டு ஊற்றை ஆகி போய்த்துருக்கு நாங்கள் ஒத்தர் மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் செஞ்சிருந்தால் அத்தனை இடமுமே சுத்தமாக போய்த்துறிய நான் தனிநபராக நான் ஒரு விஷயம் செஞ்சு நீங்கள் மக்கள் எல்லாம் இந்தளவு சப்போர்ட் தாரென்றால் எங்களோட இலங்கை நாட்டில் இருந்துச்சு எல்லா மாணவர்களும் வேறொத்தனுமேனா எல்லா மாணவர்களும் தன்னால் தன்னை ஸ்கூலுக்காக ஒரு விஷயம் நான் செய்யணும்டா தன்னால் என் வகுப்புக்காக நான் ஒரு விஷயம் செய்யணும்டா தன்னால் என் நாட்டுக்காக நான் ஒரு விஷயம் செய்யணும்டா தன்னால் என் குடும்பத்துக்காக என் தாய்தாப்பனுக்காக ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்களே யோசனை பண்ணினால் எப்படி இருக்குமே ஜப்பானை மிஞ்சி வைத்திரலும் இல்லைன்னா எனக்கு எனது தோட்டத்தில் பயிர்களை விளைய செய்ய வச்சதுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்படியே போகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்போ ரூமுக்கிட்டே வந்து சொன்னடா இன்றைக்கு நாங்கள் ஷிலாஃபத்தில் நாங்கள் பயணம் ஆரம்பித்த இடத்துலேருந்து ஷிலாஃபம் வந்து ஷிலாஃபத்தில் இருந்து அப்படியே நாங்கள் மாதம்பைக்கு வந்தோம். மாதம்பையில் லஞ்சை எடுத்துகிட்டு மாதம்பையிலேருந்து வெளியாக்கி அப்படியே ஒரு 3.3 கிலோமீட்டர்ஸில் நாங்கள் ரூம் ஒன்று புக் பண்ணியிருந்தேன். அப்போ லாஸ்ட் டைமில் அவங்க எல்லிட்ட புக்கிங் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும். அப்புறம் அங்கேருந்து திரும்ப நாங்கள் 6 கிலோமீட்டர்ஸ் வந்து நாங்கள் இப்போ இன்றைக்கு ஃபுல்லாக 42 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த பயணத்தை முடிச்சிருச்சு. இன்ஷால்லா நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஷோ மீ யூடியூப் சேனலில் வீடியோ பார்க்க கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஷோ மீ யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். மற்றும் ஒரு பதில் சந்திக்கும் முறை உங்களை வீடியோ விட்டு செல்லும் நான் உங்கள் ஷஹ்மி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.